தமிழக வெற்றிக் கழகத்தின் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் டி.கே. பிரபு தலைமையில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் டி.கே. பிரபு தலைமையில் PLP பேலஸில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து கலந்தாலோசித்தனர். முன்னதாக செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட செயலாளர் டாக்டர் டி.கே. பிரபுவை நிர்வாகிகள் மிகுந்த ஆர்வத்தோடு மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் டி.கே. பிரபு, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி மதம் பேதமின்றி சுய ஒழுக்கத்தோடு களப்பணியாற்றி தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அதிகார சிம்மாசனத்தில் அமர வைப்போம் என அனைவரோடும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மேலும் கட்சியின் உள்கட்டமைப்பு என்பது மற்ற கட்சியினரை போல பிரியாணிக்கும் பணத்திற்கும் எதிர்பார்த்து வராமல் தளபதியின் ஆட்சி தமிழகத்தில் வரவேண்டும் என்று உள் உணர்வோடு இங்கே நீங்கள் கூடியிருப்பதுதான் உண்மையான அரசியல் கட்சியின் உள்கட்டமைப்பும் என்றும் அதற்கு சான்றாகத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது என்று பெருமையோடு கூறினார். கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். அனைத்து அமைப்பு நிர்வாகிகளையும் தமிழக வெற்றி கழகத்தின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். என் உயிரின் மேலான பல தோழர்களுக்கும் இங்கே முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி எப்படி பொறுப்பு கொடுக்குறேனே தெரியல. அவ்வளோ பேர் ஆர்வமா இருக்காங்க. தமிழக வெற்றிகளை வந்து நம்ம தலைவர்களா உழைக்கிறதுக்கும் பயணிக்கிறதுக்கும் இதுக்கு பேர் தான் கட்டளை. திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆக முடியுமா? 2 வருஷ கட்சி முதலமைச்சர் ஆக முடியுமா? இது 2 வருஷம் இல்லைங்க, 30 வருஷமா மக்கள் இயக்கமா ரசிகர் மன்றமா தமிழ்நாடு ஒரு வழியா பார்த்தா கூட அது பண்ணி தெரியாது. அவ்வளோ உயரத்துக்கு 6 வாரத்தில் வளர்ந்துச்சு. அந்த சீன மூங்கில் மாதிரி இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகமும் நம்ம தளபதியும் உயர்ந்து நிற்கிறாங்க. அந்த உயரத்துக்கு காரணம்